ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம சின்ன மாடி தோட்டம் டூர் பார்ப்போம். அதாவது எனக்கு வீடியோ போட்டால் சுத்தமாக போக மாட்டேங்கி, அதாவது 10-15 அப்படி தான் போகுது. அதனால் நான் இப்போ வீடியோவே போடுறதில்ல. அதாவது இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுன்னு சொல்லுங்களேன். ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் இப்போ போடுறேன். அதுவே சரியாக போக மாட்டேங்கி, என்னன்னு தெரில. வீடியோ நல்லா போயிட்டு இருந்தது. கொஞ்சம் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வல்லாரக்கீரை. நம்ம தோட்டத்தில் வெயில் காலத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அது பக்கத்துலேயே இருக்குது. இது கத்திரிக்காய், அதாவது வைலட் கத்திரி பாருங்கள். இந்த வைலட் கத்திரி காய்ப்பு, அதாவது சின்னதாக இப்போ தான் வந்திருக்கு வெளியே. இது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இது என்ன கலர்னு தெரியல, ஆனால் இலையெல்லாம் வைலட்டாக இருக்குது. இது வைலட்டாக இருக்குது. இப்போ பச்சையாக வந்துச்சு. என்னடா பச்சையாக வருது, இது என்ன ரகம்னு தெரியலன்ட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். ஆனால் அதுக்கப்புறமா இன்னொரு இது அதே இதில் வருது பாருங்கள். காய் கொஞ்சம் பெருசாக காய்ச்சோடனே நல்லா வைலட் கலரில் ஆயிடுச்சு. ஃபுல் வைலட்டாக மாறிடுச்சு. இது பாருங்கள் எப்படி பச்சை கலரில் இருக்குன்ட்டு. நானே கொஞ்சம் குழம்பி போயிட்டேன். இது என்ன கலர்னு தெரியலையேன்னு போட்டு விட்ருந்தேன் ஷார்ட்ஸில். இப்போ வைலட் கலரில் போட்டிருக்கு, அதாவது காய்ச்சிருக்கு. இது பன்னீர் ரோஜா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மொட்டு 3-4 மொட்டு வச்சுருக்கு. ஒரே ஒரு பன்னீர் ரோஜா தான் இருக்குது. இது லைட் பிங்க் பன்னீர் ரோஜா. பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் 3-4 மொட்டுகள் இருக்குது இதில். இது ஒரு முக்கில் அப்படி மேலே வச்சுருக்கேன், மாடிப்படி ஏறுற இடத்துல. நாய் அவ்வளோத்தையும் பிச்சு பிச்சு போட்டுருது எங்கள் வீட்டில். அதனால் எல்லாமே ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் பழச்சி வருது செடிகள். இப்போ ஓரளவுக்கு வெயில் கிடைக்கி எல்லாத்துக்குமே. கீழே உள்ள செடிகளுக்கெல்லாம் சாயங்கால வெயில் தான் கிடைக்கிது. இதுக்கெலாம் கொஞ்சம் காலையில் வெயில் கிடைச்சிடும் மத்தியானம் வரைக்கும். மாடிப்படியில் இருக்கிறது, மேலே இருக்கிறதுலாம். கீழே இருக்கிறதுக்கு மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் வெயில் கிடைக்கிது. ஓரளவுக்கு கீழே உள்ள செடிகள்லாம் ஓரளவுக்கு பிக்கப் ஆகி வந்துகிட்ருக்கு. ஆனால் வெயில் நல்லா படுற மாதிரி அதில் வச்ச மாதிரி இல்லை. சரி, வேறு வழி இல்லை, இடம் இல்லை. இது கருவேப்பிலை. இது உடச்சி விட்டேன், திருப்பி துளிர் வந்திருக்கு பாருங்கள். இது என்னவோ ஒத்த கொப்புலேயே அப்படியே வருதுங்க. கிளி போட்டாலுமே அந்த ஒத்த கொப்பாகவே மேலே வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. பரவி வர மாட்டேங்குது. 2-3 கொப்பு எடுத்து வரல. இன்னும் கொஞ்சம் பெருசாகணுமா செடின்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஆனால் கீழே உள்ள செடி வரும்போதே 2-3 கொப்போட தான் வந்துச்சு. அது ஓரளவுக்கு நல்ல இப்போ பிக்கப் ஆகி வந்துடுச்சு. இது ஒன்று தான் ஒரே ஒரு சிங்கிள் இதில் வந்துட்டுருக்கு. இது துளசி செடிங்க. கீழே எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கழுவி விட்டு கீழே உள்ள செடிகள் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாண்ட்லாம் எடுத்து நல்லா திருப்பி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது பெரிய செடியெலாம் பின்னாடி வச்சுட்டு சின்ன செடியெலாம் முன்னாடி தூக்கி வச்சுருக்கேன். பழச்செடியெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். அதனால் இப்போ இது கொஞ்சம் அந்த செடிகள் இருக்குது, கொஞ்சம் தெரியுது நல்லா முன்னாடி. கொஞ்சம் விளக்காமல் வச்சுருக்கேன் தெரிகிற மாதிரி. இது துளசி செடி 2 பாட்டில் இருக்குதுங்க. ஒன்று பெரிய பாட்டு, ஒரு சின்ன பாட்டு. பெரிய பாட்டில் உள்ள செடி ஒரு வருஷத்துக்கு மேலே என்கிட்ட இருக்குது, ஒரு 1.5 வருஷமாக. அதே மாதிரி சின்ன பாட்டில் உள்ள செடியும் ஒரு 1.5 வருஷங்கிட்ட நம்மகிட்ட இருக்குதுங்க. 2 துளசி செடி நம்ம தோட்டத்தில் நல்ல பசுமையாக இருக்குது பாருங்கள். இது ஹைப்ரிட் செம்பருத்தி. இதில் சிவப்பு கலரில் அப்படி கோடாக ஒயிட் கலரில் இருந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது பூத்தா. இது பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த அரேஞ்ச் பண்ணி வச்சது. திருப்பியும் நல்லா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நல்லா அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தவளைகள் வர்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்பப்போ எடுத்து அவுட்ருங்கிறதுனால அப்பப்போ எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு எல்லாத்தையுமே. பாருங்கள், இது ஒயிட் ரோஜா. ஒயிட் ரோஜா மாடியில் இருக்குது, பெரிய க்ரோ பேக்கில் இருக்கிறதுனால நிறைய மொட்டுகள் வச்சு கிளைகள் நிறைய வருது. மண் நிறைய போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு 7-8 மொட்டுகள் இருக்குது இதுலேயே. ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் 8 மொட்டுகள் ஒரே செடியில் போட்டு. இதில் பாருங்கள் எத்தனை மொட்டு நான் காமிக்கிறேன்ட்டு. ஒவ்வொன்றா விரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒயிட் ரோஜா இது ஊட்டி ரோஜா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்குது. இதுவும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்தேன்ல கடைசியாக புதுசாக வாங்கின செடியில். மஞ்சளும் நல்லா பெருசாக பூக்குது. இது வெள்ளரிக்காங்க. இது இலையை நாய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. கடிச்சு போடுறதா சாப்பிடுதா தெரில. அதனால் அதை காப்பாற்றணுன்ட்டு டேங்குக்கு பின்னாடி மேலே தூக்கி வச்சுருக்கேன் அதை மட்டும்.
இதில் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை நான் அறுவடை பண்ண வீடியோ போடலை. இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த கசக்குதுங்க. அடுத்த காய் வர்றதன்னைக்கு வெயிட்டிங்கில் இருக்குது இந்த செடி. அல்லாட்டினா பிச்சு போட்டுருவேன். இது வந்து நீட்டு வெள்ளரி தாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தடவை தாங்க எனக்கு முதல்ல இந்த இப்படி கசப்பாக காய்ச்சிருக்கு. பார்ப்போம், இல்லாட்டினா இதை எடுத்து போட்டு இதில் வேறு செடி வைக்க வேண்டியதான். வேறு என்ன செய்ய முடியும், நமக்கு இட பற்றாக்குறையாக இருக்குது. தேவையில்லாத செடி எடுத்து போட்டு வேறு செடி வைக்க வேண்டியதான். ஆனால் நல்ல தழுத்து வருதுங்க. எதனால் இப்படி கசப்பு வந்து வெள்ளரிக்காயில் வருதுன்னு தெரில. அது விதையோட வாக்கா என்னன்னு தெரில. இது வந்து ஆரஞ்சு அண்ட் ஒயிட் ரோஜா ரொம்ப நாள் கழித்து பூத்துட்டுங்க. இது வந்து இடையில வாங்கின செடி தான், ஒரு 6 மாதம் ஆகுது. நல்லா தழுத்து வச்சுட்டு 4 பூ பூத்துது. அப்புறம் பூ பூத்த பிறகு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு திருப்பி இலையெல்லாம் வந்துட்டு இப்போ திருப்பியும் வருது. மண்புழு உரம் இடையில போட்டு விட்டேன். சாம்பல் உரமும் மண்புழு உரம் இடையிடையே மாவு, புளிச்ச தயிர் எல்லாமே ஊற்றிட்டு தான் இருக்கேன். பால் எல்லாமே ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்திருக்கு. ஒரு பூ பூத்துருக்கு. இது நான் காமிச்சேன்ல. அப்புறம் கத்திரி வந்து பச்சை கலரில் வந்துருச்சு. அது குட்டியாக இது வந்து நல்லா இப்போ காய்கள் வந்து நல்லா பருத்துருச்சு. இது வந்து டவுட்டே இல்லை, வயலட் கலர் கத்திரிக்காய் தான். எவ்வளோ பெருசுக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்ல சதப்பத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறேன். அமுக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளே போகுது காய். அதனால் கொஞ்சம் இன்னும் பெருசாகட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். அறுவடை பண்ணும்போது இதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அதில் ஒரு காய், இதில் ஒரு காய், 2 காய் காய்ச்சிருக்கு 2 தொட்டியில். நிறைய பூக்கள் வச்சு காய்கள் பிடிச்சிட்ருக்குங்க இதே செடியில். அடுத்தடுத்தாப்பில் அறுவடை நிறைய நம்ம எடுக்கலாம். இது வந்து புது செடி, 2மே நர்சரியில் வாங்கி நாத்தா வாங்கி வச்ச செடி. இது வந்து பட்டு ரோஜா. எனக்கு 2 கலர் பட்டு ரோஜா தாங்க இருக்குது. ஒன்று இந்த டபுள் கலர் பிங்க்கு, இன்னொன்று ஒரு ரெட்டு. எல்லாமே அடுக்கு இதுதான் பட் ரோஸ், அதாவது டேபிள் ரோஸும்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு காலையிலேயே. சிலவங்க 8 மணி பூங்குவாங்க, 10 மணி பூங்குவாங்க. இது பேர் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். அது 8 மணி கரெக்டாக பூக்குங்க இந்த செடி வந்து. அதனால் கண்டா 8 மணி பூன்னு வச்சாங்க பக்கத்தில். டெய்லி நிறைய பூத்துட்ருக்கு. எல்லாம் குட்டி குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கேன், நர்சரி பாட்டில். எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். காலையிலேயே நிறைய கொத்து கொத்தாக பூத்துருக்கும். இதுவும் ரெட்டும். நிறைய இதில் பட்ரோஸ் தான் அங்கே வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த மேலே வச்சது சவுர் மேலே வச்சுருக்கேன். குட்டி குட்டி பாட்டு தான் அவ்வளோவுமே. இது வந்து பதியம் போட்டது. இடையில ஒரு 4 நாள் கொஞ்சம் மந்தாரமாக இருந்துச்சா, அப்போ கொஞ்சம் பிடுங்கி வச்சேன் ஒரு கப்பு வயலட் கலர். இதுக்கு முன்னாடி வச்சதெல்லாம் போயிட்டு, அதாவது வெயில் தாங்காமல் போயிட்டு, இது கொஞ்சம் அப்படியே இருக்குது, நட்டு வச்ச மாதிரியே இருக்குது. பதியம் போட்டது கிளச்சி வருதான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்ல பெரிய கப்பாக தான் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். கிளச்சி வந்துடும் நினைக்கேன். அடுத்த சீசனுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும். 2 தொட்டியில் வயலட் இருக்குது, ஒரு தொட்டியில் மெரூன் வாங்கினது வந்து மேலே உள்ளதெல்லாம் காஞ்சி இப்போ அடியிலேருந்து புதுசாக துளிர்கள் வந்துட்டுருக்கு. மெரூன் சாமந்தி. இந்த சைடு செவ்வந்திம்போம், அந்த சைடு வடக்கெல்லாம் சாமந்திம்பாங்க. 2 ஒரே தான். இது வந்து ஜனவரி மாதம் அந்த பொங்கலோட தான் இதுக்கு வந்து சீசன். இந்த மழை காலம் வரும் இல்லையா, அந்த மழை காலத்தில் தான் இந்த பூக்கள் வந்து அழகாக பூக்க ஆரம்பிக்கும். செவ்வந்தி பூக்கள் அவ்வளோ மணமாக இருக்கும். இது வந்து காராமணி செடிங்க, விதை போட்டது. ஒரு 4 விதை போட்டதில் 2 விதை வந்திருக்கு. இதை ஒன்றை வந்து மாற்றி எடுத்து வைக்கணும். ஏற்கனவே மாற்றி எடுத்து வச்சிட்டாங்க. நிறைய வீடியோ எடுக்க முடியலங்க, மேலே வெயில் வந்துடுது. நம்ம போகிறது கொஞ்சம் லேட்டாக போகிறோமா, அதனால் கொஞ்சம் எடுக்க முடியல. இது வந்து பக்கத்தில் ஒரு சின்ன நர்சரி பையில் ஒன்றை மாற்றி வச்சுட்டேன். இந்த பெரிய இதை வந்து அதுலேயே வச்சுட்டேன். பெருசாக உள்ள நாற்றை வந்து இதுலேயே வச்சுட்டு சின்னதை வந்து மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து தர்பூசணி. இது வெளியே இருந்ததுங்க, அதுலேருந்து வாசல்லேருந்து எடுத்து வச்சது. ஆனால் இது எந்த அளவுக்கு காய்க்கும்னு தெரியலை. தொட்டி சும்மா இருக்கிறதுனால தூக்கி வச்சுருக்கேன். பார்ப்போம், தொட்டி தேவைப்பட்டோன்னா எடுத்து போட்டுருவேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு காய்ப்பு கிடைக்காது, நிலத்துல மாதிரி பெரிய பழமாலாம் வராது. பார்ப்போம். இது வந்து காராமணி மாடியில் இருக்குது. காராமணி, பழைய காராமணி செடி. இது இடையில பூச்சி வந்து அவ்வளோ மொட்டையாக வெட்டி விட்டு திருப்பி தழுத்து திருப்பி இப்போ வெயிலுக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. எப்போ ஒரு 3 காய் 4 காய் அப்படி காய்க்குது. படர விடுறதுக்கு இடம் இல்லை. பக்கத்தில் உள்ள கத்திரிக்காய் செடி மேலே போய்
படர்ந்து போயிட்டுருக்கு. அப்படியே கீழேயே கொஞ்சம் அப்படியே பரத்தி விட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி இதாகுதுன்ட்டு. இதுவே இது இன்னும் 2 3 செடி வருது. இப்போ நாற்று காமிச்சாங்கன்னா புது நாற்று. இது அந்த ஒயிட்டு ஊட்டி ரோஜா தான் பூத்துருக்கு பாருங்கள். அதை பூத்தது ஷார்ட்ஸில் எடுத்து போட்டது. மொட்டா காமிச்சேன்ல முதல்ல. இது வந்து அப்படியே அடுக்கடுக்காக பூத்துருக்கு பாருங்கள். நல்லா இன்னும் விரியலை பூ, நல்ல விரியும். இது வந்து பாதி மொட்டும் பாதி இதுமாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஷார்ட்ஸில் எடுத்து போட்டேன். அதாவது வெள்ளை ஊட்டி ரோஜா. இது வாங்கினதில் நல்ல பெருசாக வருதுங்க. நல்ல கொப்பு நிறைய. வாங்கும் போதே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இப்போ நிறைய கிளைகள் பிடிச்சி புதுசாக நிறைய மொட்டுகள் வச்சுருக்குங்க. இந்த செடி மட்டும் இப்போ உருப்படியாக பூத்துட்ருக்கு. இதுவும் மஞ்சளும். இது வெண்டைக்காய் வந்து விதை போட்டு வந்தது தான். மேலே ஒன்று இருக்குது, மாடி படியில் ஒன்று இருக்குது. பழைய செடி வந்து கொஞ்சம் அந்த வைரஸ் தாக்குதல் வாங்கல, புளி புளியாக விடுறது. அதனால் அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பழைய செடியில். பழைய செடின்னு அதுவும் இப்போ வச்ச செடி தான். இது அதுக்கப்புறம் வச்சது. இப்போ நல்லா வந்துகிட்ருக்கு. இன்னும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கல. மாடியில் காற்று கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால செடி வந்து கடகடன்னு ஆடுது பாருங்கள். காற்று கிளம்பியிருக்கு நல்ல ஓரளவுக்கு. அதனால் காற்று பயங்கரமாக பொருளெல்லாம் அடித்து தள்ளிட்டு போகுது வெளியில் வச்சுருக்க பிளாஸ்டிக் பொருளெல்லாம். இது வந்து தூதுவளை. இதுவும் வெளியிலேருந்து எடுத்து வச்சது தான். சரி மருந்துக்கு ஆகுமேன்ட்டு 2 எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஒன்று வைக்க தான் பாட்டு இருந்தது, தொட்டி இல்லை. அதனால் சின்ன தொட்டியில் ஒரு முக்கில் அப்படியே படரட்டும்ட்டு இன்றைக்கி எடுத்து வச்சது தான் இது. தூதுவளை செடி நல்ல பெரிய செடியாக வெளியில் கிடந்தது. கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் வாசலில், அதில் கிடந்தது தூதுவளை, கண்டங்கத்திரிலாம் கிடந்தது. அதில் தூதுவளையை மட்டும் இது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதனால் தொட்டியில் ஒன்று எடுத்து வளர்ப்போன்ட்டு வச்சுருக்கேன். இது சொரக்காய் நாற்று. ஒரு 4 சொரக்காய் விதை போட்டதில் ஒன்றே ஒன்று தாங்க வந்திருக்கு. ஆனால் இதுக்கு கொடி எப்படி கட்டி விடுறதுன்னு தெரில. மாடிப்படியில் இருக்குது. சரி பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு பொறுத்து ஒரு 4-5 கம்பை நட்டி வச்சு நூலை சுற்றி விட்டு பார்ப்போம், படர விட்டு பார்ப்போம். இப்போ வந்து 2 இலை தாங்க இருக்குது. நான் அவசரப்பட்டு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா சீனி கிழங்கு வந்து ஒரு தொட்டியில் வைக்கணுன்ட்டு அதுலேருந்து எடுத்து தான் மாற்றி வச்சேன். சரி பார்ப்பேன் எப்படி வருதுன்ட்டு. இது வந்து 7 days ரோஸ். இது வந்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு 2 கொப்பு புதுசாக வந்திருக்கு. 2 கிளைகள், புதிய துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மஞ்சள்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா முதல்ல மஞ்சளாக தான் பூத்துருந்தது முதல்ல வாங்கும்போது. அப்புறம் 2வது தடவை பூக்கும்போது லைட்டு பிங்க்கும் இந்த ஒரு மாதிரி கலரில் பூத்துது. இது அதுக்கப்புறம் இப்போ 3வது தடவை 2வது தடவை துளிர் எடுத்து வந்திருக்கு. செடி வாங்கி வச்சதில் ஸ்லோ க்ரோத் தான். ஏன்னா இங்கே வெயில் கம்மி, ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகுது. இது வந்து மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை தான். இது வந்து குச்சி வச்சு வந்தது. அந்த உடஞ்ச பாட்டில் தான் வச்சுருக்கேன். குச்சி வச்சு வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு. கட்டி வச்சுருக்கேன். காற்றுக்கு அவ்வளோமே சரியுது. பயங்கரமாக காற்று அடிக்குங்க பாருங்கள். அடுப்பே எரிய விட மாட்டேங்குது சமையல் பண்ண. அந்த அளவுக்கு காற்று இருக்குது இப்போ எங்கள் ஊரில். இப்போ பாருங்கள்